வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். இந்தியாவில் விமான சேவை அளிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பயணிக்கக்கூடிய 6 விமான நிலையங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 விமான நிலையங்களில் 4 சர்வதேச விமான நிலையங்களும் 2 உள்நாட்டு விமான நிலையங்களும் இருக்கின்றன. நிச்சயம் இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஒரு லைக்கை பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆறாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம். இந்த விமான நிலையம் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான உள்நாட்டு விமான நிலையமாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு இந்த விமான நிலையத்தின் மூலம் சேவை வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி நகரத்திலிருந்து 16.9 கிலோமீட்டர் தொலைவில் வாகை குளத்தில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் அமைந்துள்ளது. ஐந்தாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விமான நிலையம் சேலம் விமான நிலையம். இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு உள்நாட்டு விமான நிலையமாகும். இந்த விமான நிலையத்தின் மூலம் சேலம், ஈரோடு, கரூர் போன்ற நகரங்களுக்கு விமான சேவை அளிக்கப்படுகிறது. சேலம் நகரத்திலிருந்து வடமேற்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கமலாபுரத்தில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் 136 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. நான்காவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விமான நிலையம் மதுரை சர்வதேச விமான நிலையம். இது தென் தமிழ்நாட்டில் முக்கியமான விமான போக்குவரத்து மையமாகும். இந்த விமான நிலையத்தின் மூலம் பல்வேறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்குகிறது. இந்தியாவின் 32வது பரபரப்பான விமான நிலையங்களில் மதுரை சர்வதேச விமான நிலையமும் உள்ளதுங்க. மதுரை நகர மையத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் மாநில நெடுஞ்சாலை 37 அருகில் இந்த விமான நிலையம் 502 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மூன்றாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விமான நிலையம் திருச்சி சர்வதேச விமான நிலையம். திருச்சி சர்வதேச விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விமான நிலையத்தின் மூலம் கிழக்காசியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு இணைப்புகள் உள்ளது. சென்னை மற்றும் கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 3வது பரபரப்பான விமான நிலையங்களில் திருச்சி விமான நிலையமும் ஒன்றாகும். இந்த விமான நிலையமானது திருச்சிராப்பள்ளி நகர மையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் 70.2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இரண்டாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விமான நிலையமானது கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையமாகும். இந்த விமான நிலையம் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் முக்கிய விமான போக்குவரத்து மையமாக திகழ்கிறது. இந்த விமான நிலையத்தில் பயணிகளுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளது. மேலும் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளையும் வழங்கி வருகிறது. இந்த விமான நிலையமானது கோயம்புத்தூரின் மைய பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீளமேட்டில் அமைந்துள்ளது. முதலாவதாக நாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகும் விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையமாகும். சென்னை சர்வதேச விமான நிலையம் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாகும். இந்த விமான நிலையம் சென்னை தெற்கு பகுதியில் திரிசூலம் மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ளதுங்க. இந்த விமான நிலையம் இந்தியாவில் 3வது பரபரப்பான விமான நிலையமாகும். சென்னை விமான நிலையம் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. இந்த விமான நிலையமானது சென்னை நகர மையத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் 1400 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நாம் இந்த வீடியோவில் பார்த்த 6 விமான நிலையங்களில் நீங்கள் எந்த விமான நிலையத்திற்கு சென்றீர்கள் என்பதை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.